ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி ஒரு பிரம்மாண்டமான ரெட்வுட் மரத்தையோ அப்படி இல்லனா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்தையோ கற்பனை செஞ்சு பாருங்க. ம் சாதாரணமா ஒரு 300 அடி உயரம் இருக்கும். ஆமா, அந்த 300 அடி உயரத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 மாடி கட்டிடத்தோட உயரத்துக்கு தினமும் பல 100 லிட்டர் தண்ணி பூமிக்கு அடியில இருந்து மேலே ஏறுது. அதுவும் சத்தமே இல்லாம. கரெக்ட். நம்ம வீட்ல ஒரு மாடிக்கு தண்ணி ஏத்தவே ஒரு பெரிய எலக்ட்ரிக் மோட்டார் தேவைப்படுது. ஆனா எந்த ஒரு சுற்றோட்ட மண்டலமோ இல்லாம, துடிக்கிற இதயமோ இல்லாம, எந்த ஒரு மிஷினும் இல்லாம இந்த மரங்கள் எப்படி இவ்ளோ பெரிய வேலையை செய்யுது? இது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். கண்டிப்பா. அறிவை விரிவுபடுத்துற ஆர்வலரானவங்களுக்காக பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு இயற்கையோட ஒரு பெரிய மேஜிக்க, அந்த ரகசியத்தை நம்ம உடைக்க போறோம். இத மேஜிக்னு சொல்றதை விட ஒரு இயற்பியல் மற்றும் உயிரியல் அற்புதம்னு சொல்லலாம். ஓ, சயின்ஸ் படி பாட்பா இது மேஜிக் இல்லையா? ஆமா, விலங்குகளுக்கு எப்படி ரத்த நாளங்கள் இருக்கோ அதே மாதிரி தாவரங்களுக்கும் ஒரு சூப்பரான குழாய் அமைப்பு இருக்கு. ஆனா அது வேலை செய்யற விதம் முற்றிலும் வேற. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். எனக்கு தெரிஞ்சு மனுஷ உடம்புல நரம்புகள், இரத்த குழாய்கள் எல்லாம் ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கு. அதே மாதிரி மரங்களுக்குள்ளேயும் குழாய்கள் இருக்கு, சரியா? மிகச்சரி. நீரை மேல கொண்டு போக சைலம் அப்படிங்கிற குழாய்களும், உணவை கொண்டு போக புளோயம் அப்படிங்கிற குழாய்களும் இருக்கு. இது கேட்கறதுக்கு ஏதோ ஒரு பெரிய பில்டிங்ல பண்ணியிருக்கிற பிளம்பிங் வேலை மாதிரி இருக்கு. ஆனா என் கேள்வி என்னன்னா, பைப் இருக்கு, தண்ணி இருக்கு. ஆனா பம்ப் எங்க, மோட்டார் எங்க இருக்கு? இங்க சுவாரஸ்யமான விஷயமே அதுதான். அப்படி ஒரு பம்ப் தாவரங்கள்ல கிடையவே கிடையாது. நிஜமாவா? ஒரு மைய உறுப்பு கூட இல்லையா? இல்லவே இல்ல. முழுவதும் இயற்பியல் மற்றும் வேதியியல் தத்துவங்களான பரவல், அதாவது டிஃப்யூஷன், அப்புறம் ஆற்றல் சார்ந்த கடத்துதல் மூலமா தான் இந்த மொத்த கடத்துதல் அமைப்பும் இயங்குது. இதயம் இல்ல, மோட்டார் இல்ல, ஆனா தண்ணி மேல போகுது. ஆச்சரியமா இருக்கு. சரி, மரத்தோட உச்சியை பத்தி அப்புறம் பேசுவோம். முதல்ல இந்த பயணம் எங்கிருந்து தொடங்குதுன்னு பாப்போம். கண்டிப்பா வேர்கள்ல இருந்து தான் தொடங்கணும். ஆமா, மண்ணுக்கு அடியில இருக்கிற அந்த இருட்டான உலகத்துல இருந்து தண்ணி எப்படி வேருக்குள்ள போகுது? வேர்களை பார்த்தா காஞ்சு போன கட்ட மாதிரி முரட்டுத்தனமா இருக்குமே. நீங்க வெளியில பாக்குற அந்த முரட்டுத்தனமான வேர்கள் வெறும் ஒரு அடிப்படை தாங்கி மட்டும்தான். ஓ, அப்போ உண்மையான வேலை வேற எங்கேயோ நடக்குதா? ஆமா, ஒரு மரத்தோட வேர் அமைப்பை நீங்க மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தா அந்த வேர்களோட நுனியில கண்ணுக்கு தெரியாத ஆயிரக்கணக்கான வேர்த்தூவிகள் இருக்கும். வேர்த்தூவிகள்னா ரூட் ஹேர்ஸ்? அதேதான். ஒரு முடியளவு மெல்லிய இந்த வேர்த்தூவிகள் தான் செடியோட முக்கியமான உறிஞ்சும் உறுப்புகள். இவை ஒரு செல்லால் ஆனவை. ஓஹோ. மண்ணில் இருக்கிற துகள்களுக்கு இடையில ஊடுருவி போய் தண்ணிய தேடுறதே இவங்க தான். இந்த வேர் தூவிகள் இருக்கிறதால தான் நீரை உறிஞ்சும் பரப்பளவு அதிகமாகுது. புரியுது. இப்ப இதை நான் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கற்பனை செஞ்சுக்கலாமா? ஒரு ஸ்பாஞ்ச தண்ணியில போட்டா அது தானாகவே தண்ணியை உறிஞ்சிக்குமே, அது மாதிரி. ஸ்பாஞ்சு உதாரணம் ஓரளவுக்கு சரிதான். ஆனா இதுல ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. ஒரு நிமிஷம். ஸ்பாஞ்ச் தண்ணியை உறிஞ்சும், ஆனா முழுசா நனைஞ்சதும் அதுக்கு மேல உறிஞ்சாதே. செடிகள் எப்படி தொடர்ந்து தண்ணியை உள்ள இழுக்குது? இதுக்கு எந்த எனர்ஜியும் செலவாகலன்னு சொல்றத நம்ப கஷ்டமா இருக்கே. அங்கதான் இயற்கையோட நுண்ணறிவு இருக்கு. தண்ணிய உறிஞ்சுறதுல தாவரத்தோட எந்த ஆற்றலும் செலவாவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான அறிவியல். எந்த ஆற்றலும் இல்லாமலா? இப்படி சாத்தியம்? இது சவ்வோடு பரவல் அல்லது ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற இயற்பியல் விதி மூலமா நடக்குது. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, மண்ணுல நீரின் செறிவு, அதாவது கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. சரி. ஆனா வேர்த்தூவியோட உள்ளே செல் சாறு இருக்கிறதால நீரின் செறிவு குறைவா இருக்கு. ஓ, வெளியே அதிகமா இருக்கு, உள்ள குறைவா இருக்கு. கரெக்ட். இயற்கையோட அடிப்படை விதியே ஒரு திரவம் செறிவு அதிகமான இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு தானாகவே பாயும். ரெண்டு பக்கமும் சமநிலையா அடையிற வரைக்கும் இது நடக்கும். ஆஹா, அப்ப செடி எந்த மெனக்கிடலும் செய்ய வேண்டாம், தானாகவே ஒரு அழுத்தம் உருவாகி தண்ணி உள்ள போகுது. ஆமா, இது எந்த ஆற்றலும் தேவையில்லாத ஒரு பரவல் முறை. ஆனா செடிக்கு வெறும் தண்ணி மட்டும் போதாதே. வேற என்ன வேணும்? மண்ல இருக்கிற நைட்ரஜன், பாஸ்பரஸ் மாதிரியான கனிம உப்புகளும் தேவைப்படுது. அந்த கனிமங்களை உறிஞ்சுறதுக்கு தாவரத்துக்கு ஆற்றல் தேவை. அது ஏன்? தண்ணி ஓசியில உள்ளே வருது, ஆனா கனிமங்களை எடுக்க மட்டும் செடி தன்னோட எனர்ஜி செலவழிக்கணுமா? ஏன்னா கனிமங்களோட செறிவு மண்ணுல குறைவா இருக்கும், ஆனா வேருக்குள்ளே அதிகமா இருக்கும். ஓ, அப்படியே தலைகீழா இருக்கா? ஆமா,
குறைவான இடத்திலிருந்து அதிகமான இடத்துக்கு ஒரு பொருளை கொண்டு போகணும்னா நம்ம கண்டிப்பா ஆற்றலை செலவழிச்சு தான் ஆகணும். இத ஆற்றல் சார்ந்த கடத்துதல், அதாவது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். ஓகே, செடி தன்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணி கனிமங்களை வலுக்கட்டாயமா உள்ள இழுக்குது. அப்படி இழுக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? வேருக்குள்ள கனிமங்களோட செறிவு இன்னும் அதிகமாயிடும். அட, அப்போ உள்ள செறிவு அதிகமாயிடுச்சுன்னா அதை சமன் செய்ய மண்ணுல இருக்கிற தண்ணி இன்னும் வேகமா உள்ள வருமே. மிகச் சரியாக சொன்னீங்க. கனிமங்களை உள்ள இழுக்கிறது மூலமா தண்ணியையும் வேகமா உள்ளே வர வைக்குது தாவரம். அருமையான ஒரு தந்திரம். இப்படி வேர்த்தூவிக்குள்ள நுழைஞ்ச தண்ணி புறணி செல்கள் வழியா பயணிச்சு மரத்தோட மையத்துல இருக்கிற அந்த சைலம் குழாய சென்றடையுது. ஆமா, சென்டர் பைப்லைன் வரைக்கும் வந்துடுச்சு. இதுவரைக்கும் கதை ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா எனக்கு இங்கதான் ஒரு பெரிய லாஜிக் இடிக்குது. சொல்லுங்க, என்ன லாஜிக்? வேருக்குள்ள தண்ணி வந்துடுச்சு சரி, ஆனா அது புவியீர்ப்பு விசைக்கு எதிரா, அதாவது கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா மேல போகணுமே. தண்டு இலைகளை நோக்கி மேல் நோக்கி பயணிக்கணும். கண்டிப்பா. நம்ம வீட்ல ஒரு வாளி தண்ணிய மாடிக்கு தூக்கிட்டு போறதே பெரிய கஷ்டம். எந்த ஒரு பம்பும் இல்லாம செடி எப்படி இந்த தண்ணிய இவ்வளவு உயரத்துக்கு மேல தள்ளுது? இங்கதான் அறிவியல் ரொம்ப ஆழமாகுது. சாரேற்றம் அல்லது அசென்ட் ஆஃப் சாப்னு சொல்லப்படுற இந்த நிகழ்வுல ஒரு விசை மட்டும் வேலை செய்யல. பல இயற்பியல் விசைகள் ஒன்னா சேர்ந்து தான் கிராவிட்டிய ஜெயிக்குது. பல விசைகளா? அதுல முதல் விசை எது? முதல் விசை வேர் அழுத்தம் அல்லது ரூட் பிரஷர். நாம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசணும்ல, கனிமங்கள் உள்ள வந்ததும் தண்ணி வேகமா உள்ள வருதுன்னு. ஆமா ஆமா. அப்படி தொடர்ந்து தண்ணி சைலம் குழாய்க்குள்ள நுழையும் போது அங்கே ஒரு நெரிசல் உருவாகுது, ஒரு அழுத்தம் ஏற்படுது. இந்த அழுத்தம் நீரை தண்டோட அடிப்பகுதியிலிருந்து கொஞ்சம் மேல தள்ளுது. ஓகே, அதாவது பின்னாடி இருந்து தடந்து ஆட்கள் வந்துகிட்டே இருந்தா முன்னாடி இருக்கிறவங்க தானாவே தள்ளப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு புஷ். அதேதான். இது புரியுது. ஆனா ஒரு 100 அடி உயர மரத்தோட உச்சிக்கு தண்ணியை கொண்டு போக இந்த ஒரு தள்ளு விசை மட்டும் போதுமா? போதுவே போதாது. வேரழுத்தத்தால ஒரு சில அடி உயரத்துக்கு மட்டும்தான் நீரை தள்ள முடியும். ஒரு சின்ன தக்காளி செடிக்கோ புல்லுக்கோ இது போதும். ஆனா பெரிய மரங்களுக்கு அதுக்கு இது ஒரு ஆரம்ப விசை மட்டும்தான். அடுத்தபடியா நுண்துளை ஈர்ப்பு விசை, அதாவது கேபிலரி ஆக்ஷன் கை கொடுக்குது. கேபிலரி ஆக்ஷனா? அது என்ன புதுசா இருக்கு? ஒரு மெல்லிய கண்ணாடி குழாய தண்ணியில வச்சா தண்ணி தானாவே அந்த குழாயோட சுவரோடு ஒட்டி கொஞ்சம் தூரம் மேல ஏறும். குழாய் எவ்வளவு மெல்லியதா இருக்கோ அவ்வளவு தூரம் ஏறும். ஓ, மரத்துல இருக்கிற குழாய்களும் அந்த மாதிரி மெல்லியதா இருக்குமா? ஆமா, சைலம் குழாய்கள் மனுஷனோட தலைமுடியை விட பல மடங்கு மெல்லிய மைக்ரோஸ்கோபிக் குழாய்கள். அதனால தண்ணி தானாகவே கணிசமான உயரத்துக்கு ஏறுது. சூப்பர். ஆனா இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த தண்ணி குழாய்க்குள்ளே எப்படி பயணிக்குது அப்படிங்கிறது தான் அது. எப்படி பயணிக்குது? நான் என்ன நினைச்சேன்னா, தண்ணி ஒரு அறுபடாத கயிறு மாதிரியோ இல்ல ஒரு சங்கிலி மாதிரியோ குழாய்க்குள்ள இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா நடுவுல கேப் விழுந்தா மொத்த சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிடுமே. அது ஒரு மிக சரியான உருவகம். தாவரவியல்ல இத தொடர்ச்சியான நீர் ஸ்தம்பம்னு சொல்வோம். இது எப்படின்னா கூட்டிணைவு மற்றும் ஒட்டிணைவு அப்படிங்கிற 2 விசைகளால நடக்குது. கூட்டிணைவு, ஒட்டிணைவு. பேரை கேட்டாலே ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கூட்டிணைவு, அதாவது கொஹிஷன் அப்படிங்கிறது நீர் மூலக்கூறுகள் தங்களுக்குள்ளேயே ஒன்றோடு ஒன்னு கைகோர்த்துக்கிறது. ஓ, தண்ணிக்குள்ளேயே ஒரு பாண்டிங் இருக்கா? ஆமா, ஹைட்ரஜன் பிணைப்புகள் ஒரு காந்த மாதிரி செயல்பட்டு எல்லா நீர் மூலக்கூறுகளையும் இறுக்கமா பிணைச்சு வைக்குது. அதனால தண்ணி சங்கிலி அறுபடாம இருக்கு. அடுத்து ஒட்டிணைவுன்னா? ஒட்டிணைவு, அதாவது அட்ஹீஷன்னா நீர் மூலக்கூறுகள் தாங்கள் பயணிக்கிற அந்த சைலம் குழாயோட உட்சுவரோடும் ஒட்டிக்குது. ஜன்னல் கண்ணாடியில மழைத்துளி எப்படி ஒட்டிட்டு நிக்குமோ அது போல. அடடே, சுவரோட பிடிமானம் இருக்கிறதால கிராவிட்டி அந்த தண்ணியை ஈஸியா கீழே இழுக்க முடியாது, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. ரொம்ப பிரமாதம். கீழே இருந்து ஒரு சின்ன வேரெழுத்தம், குழாய் மெல்லிதா இருக்கிறதால கேபிலரி ஆக்ஷன், அப்புறம் தண்ணிக்குள்ளேயே ஒரு உடையாத கயிறு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங். இவையெல்லாம் சரி. ஆனா ஒரு நிமிஷம், என் கேள்வி இன்னும் அப்படியே தான் இருக்கு. என்ன கேள்வி? இன்னும் உங்களுக்கு என்ன சந்தேகம்? கீழிருந்து தள்ளுற விசை ஒரு சில அடிதான் வேலை செய்யும்னு நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த தண்ணி சங்கிலி என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் 300 அடி உயரத்துக்கு ஒரு தண்ணி கயிற்ற கீழிருந்து தள்ளுறது சாத்தியமே இல்லையே. கயிறு அப்படியே மடிஞ்சிடுமே. மேல ஒரு பெரிய இழுவிசை இருந்தா மட்டுமே இந்த கயிற்ற மேல இழுக்க முடியும். அந்த மாய விசை எது? உச்சில என்ன மோட்டரா பொருத்திருக்கு? நீங்க சரியா அந்த மையப்புள்ளிக்கு வந்துட்டீங்க. அங்க மோட்டார் எதுவும் இல்ல. அதுதான் தாவரத்தோட இலைகள் செய்யற ஒரு பிரம்மாண்டமான தந்திரம். இலைகளா? ஆமா, அதோட பேர் தான் நீராவி போக்கு அல்லது டிரான்ஸ்பிரேஷன்.
கீழே இருந்து தள்ளுறத விட மேலேந்து இழுக்கிறது தான் இந்த மொத்த சிஸ்டத்தோட ரகசியம். மேல இருந்து இழுக்கலா? இலைகள்ல இருக்கிற இலைத்துளைகள் வழியா தண்ணி ஆவியாகி காத்துல கலக்கிற நிகழ்வத்தான் நீராவி போக்குன்னு சொல்றோம். இதுதான் மரத்தோட உச்சியில நடக்கிற மாபெரும் இயற்பியல் விசை. ஓஹோ, இலைகள் வழியா தண்ணி வெயில்ல ஆவியாகி வெளியேறுது. இது எப்படி தண்ணியை மேலே இழுக்கும்? இது ஒருவேளை மனுஷங்களுக்கு வியர்க்குமே, அந்த மாதிரியா? இல்லல்ல, அத மனுஷங்களோட வியர்வையோட குழப்பிக்க கூடாது. நாம வியர்க்கிறது உடம்ப குளிர்ச்சி படுத்துறதுக்கு மட்டும்தான். ஆனா தாவரத்தோட நீராவி போக்கு ஒரு மாபெரும் வெற்றிடத்தை, அதாவது ஒரு வேக்யூமை உருவாக்குது. வெற்றிடமா? அது எப்படி? இலைகள்ல இருக்கிற செல்கள்ல இருந்து நீர் ஆவியாகி வெளியே போனதும் அந்த செல்கள்ல நீரோட அளவு குறைஞ்சிடுது. அங்க ஒரு தாகம், ஒரு வெற்றிடம் உருவாகுது. ஓகே. அந்த வெற்றிடத்தை நிரப்ப அந்த செல்கள் பக்கத்துல இருக்கிற சைலம் குழாயோட நுனியில இருந்து தண்ணிய உறிஞ்சுது. ஆஹா, அப்போ ஒரு தண்ணி மூலக்கூறு காத்துல ஆவியாகி வெளியே போகும்போது அது தனக்கு கீழே சங்கிலி மாதிரி இணைக்கப்பட்டிருக்கிற அடுத்த தண்ணி மூலக்கூறை மேல இழுத்துட்டு போகுதா? மிகச்சரியாக சொன்னீங்க. இலையிலிருந்து ஒரு சொட்டு நீர் ஆவியாகும்போது அது ஒட்டுமொத்த சைலம் குழாயில இருக்கிற அந்த நீர் சங்கிலிய 1 மில்லிமீட்டர் மேலே இழுக்குது. இதத்தான் நீராவி போக்கு இழுவிசைன்னு சொல்றோம். வாவ்! தொடர்ந்து லட்சக்கணக்கான இலைகள்ல தண்ணி ஆவியாகிட்டே இருக்கிறதால மேல ஒரு மாபெரும் உறிஞ்சும் விசை உருவாகிட்டே இருக்கு. அப்போ அந்த அறுபடாத நீர்க்கயிற்ற மேலிருந்து யாரோ பலமா பிடிச்சு தொடர்ந்து இழுக்கிற மாதிரி இது செயல்படுது. ஆமா, அதேதான். எனக்கு புரியுது. இப்போ இத ஒரு பெரிய ஸ்ட்ராவுல இளநீர் குடிக்கிற மாதிரி ஒப்பிடலாமா? எப்படி சொல்றீங்க? நாம ஸ்ட்ராவோட மேல வாய வச்சு காத்த உறிஞ்சு ஒரு வெற்றிடத்தை உருவாக்குறோம். அந்த வெற்றிடத்தை நிரப்ப கீழே இருக்கிற இளநீர் தானாகவே மேலே ஏறி வருது. கரெக்ட். இங்க நாம உறிஞ்சுற வேலைய அந்த இலைகள் தண்ணிய ஆவியாக்குறது மூலமா செய்யுது. இலைகள் தான் செடியோட வாய். உண்மையிலே நம்ப முடியாத ஒண்ணு. 100க்கு 100 உண்மை. அது ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரா தான். தண்ணிய ஆவியாக்குறதுங்கிறது வெறும் தண்ணி வீணாகிற செயல் இல்ல. அதுதான் முழு மரத்துக்கும் தண்ணிய கொண்டு வர்ற ஒரு மாபெரும் பம்ப். ஆமா. இந்த நீராவி போக்கு இழுவிசையோட முக்கியத்துவம் வெறும் தண்ணிய மட்டும் மேல கொண்டு வர்றதில்ல இல்ல. அந்த நீரோட சேர்ந்து மண்ணுல இருக்கிற அத்தியாவசிய கனிமங்களையும் உச்சி முதல் அடி வரை கொண்டு சேர்க்குது. ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான தண்ணியும் கிடைக்குது. அதே சமயம் கொளுத்துற வெயில்ல இலைகள் கருகி போகாம குளிர்ச்சியா இருக்கவும் இது உதவுது. எல்லாம் சரி, ஆனா எனக்கு இங்க ஒரு புது சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இந்த மொத்த உறிஞ்சும் விசையும் இலைகள் தண்ணி ஆவியாக்குறதுல தானே இருக்கு. ஆமா. ஒருவேளை வெயிலே அடிக்கல, பயங்கரமா மழை பெய்யுது, இல்லனா அதிகாலையில காத்துல ஏற்கனவே ஈரப்பதம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு வைப்போம். சரி. காத்துல ஏற்கனவே தண்ணி நிறைய இருந்தா இலைகளால தன்னோட தண்ணி ஆவியாக்க முடியாதே. அப்போ இந்த ஸ்ட்ரா வேலை செய்யாதே, செடி எப்படி தண்ணியை குடிக்கும்? இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இயற்கைக்கு தெரியும் எல்லா நாளும் வெயில் அடிக்காதுன்னு. அதனால அதுக்கு ஒரு பேக்கப் பிளான் இருக்கு. பேக்கப் பிளானா? செடிக்கிட்டயா? ஆமா, அதை நீர் வடிதல் அல்லது குட்டேஷன்னு சொல்வோம். காத்துல ஈரப்பதம் அதிகமா இருக்கும்போதோ இல்ல இரவு நேரங்கள்லயோ நீராவி போக்கு நடக்காது. மேல இழுவிசை நின்னுடும். அப்ப தண்ணி மேல ஏறாதா? மேல இழுக்க ஆள் இல்ல, ஆனா கீழே மண்ணுல நீர் இருக்கறதால நாம முதல்ல பார்த்த வேர் அழுத்தம் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஓ, கீழே இருந்து செடி தண்ணிய தள்ளிக்கிட்டே இருக்குமா? ஆமா. அப்ப அந்த அதிகப்படியான நீர் எங்க போகும்? தெரியலையே, குழாய் வெடிச்சிடுமா என்ன? வெடிக்காது. அதுக்கு பதிலா இலைகளோட விளிம்புல நீர் சுரப்பி அல்லது ஹைடத்தோடுன்னு ஒரு சிறப்பான துளை இருக்கு. ஓகே. மேல ஆவியாக்க முடியாத அந்த தண்ணிய வேர் அழுத்தம் நேரா இந்த துளைகள் வழியா திரவமாகவே, அதாவது நீர் துளிகளாகவே வெளியே தள்ளிடும். ஓ, அதிகாலையில புல்லோட நுனியிலையும் சில இலைகளோட ஓரங்கள்லயும் முத்து முத்தா பனித்துளிகள் மாதிரி நீர் இருக்குமே, அதுவா? அதேதான், நீங்க பாத்திருப்பீங்க. ஆமா, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நான் அத வானத்திலிருந்து விழுந்த பனித்துளின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது வெறும் பனி மட்டும் இல்ல. அது அந்த செடி தன்னுடைய வேர் அழுத்தத்தோட காரணமா தன்னுள் இருக்கிற அதிகப்படியான நீரை சொட்டு சொட்டா வெளியேற்றின நீர். அடடா, காலையில புள்ளி நுனியில பாக்குற அந்த அழகிய நீர்த்துளிக்கு பின்னால வேரழுத்தம் அப்படிங்கிற இவ்ளோ பெரிய சயின்ஸ் இருக்கா? உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, எல்லாமே ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது. இந்த செயல்முறை முழுவதையும் கேட்கும்போது தாவரம்ங்கிறது ஏதோ அசையாம நிக்கிற ஒரு மரக்கட்டை இல்லைன்னு புரியுது. அது தனக்குள்ள புவியீர்ப்பு விசையை ஏமாத்துற ஒரு மாபெரும் ஈர்பியல் தொழிற்சாலையே நடத்திட்டு இருக்கு. கண்டிப்பா. அதுவும் செல்கள் வாடாம விரைப்பா நிக்கிறதுக்கு இந்த நீர் அழுத்தம் தான் காரணம். ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. சரி, ஒரு சின்ன செடியா இருந்தாலும் சரி, 300 அடி மரமா இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு பம்பும் இல்லாம எப்படி செயல்படுதுன்னு இன்னைக்கு விரிவா பார்த்தோம்.
சவ்வூடு பரவல் மூலமா வேர்கள் எந்த ஆற்றலும் இல்லாம நீரை அமைதியா உறிஞ்சுறதுல இந்த பயணம் தொடங்குது. அந்த நீர் அழுத்தம், நுண்துளை ஈர்ப்பு விசை, அப்புறம் கூட்டிணைவு, ஒட்டிணைவு மூலமா பல தடைகளை தாண்டி மேலே ஏறுது. கரெக்ட். கடைசியா இலையோட நீராவி போக்கு இழுவிசை அப்படிங்கிற அந்த மாபெரும் வெற்றிடம் நீரை மரத்தோட உச்சிக்கு கொண்டு செல்லுது. விலங்குகளுக்கு இதயம் எப்படின்னா, தாவரங்களுக்கு இலைகளோட நீராவி போக்கே அந்த மாபெரும் இயந்திரம். சரியா சொன்னீங்க. ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியையும் எழுப்புது. என்ன கேள்வி? இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். காத்துல ஈரப்பதம் அதிகமா இருந்தா நீராவி போக்கு குறைஞ்சிடும்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகளாவிய காலநிலை மாற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்ச் காரணமா எதிர்காலத்துல காத்தோட ஈரப்பதமும் வெப்பநிலையும் கடுமையா மாறினா என்ன ஆகும்? ஐயோ, அப்போ ஆவியாதல் சரியா நடக்காதே. ஆமா, முற்றிலும் இந்த இயற்பியல் இழுவிசைய மட்டுமே நம்பி உயிர் வாழும் காடுகள்ல இருக்கிற ராட்சச மரங்களோட நீர் உறிஞ்சும் திறன் என்னவாகும்? அந்த உறிஞ்சும் ஸ்ட்ரா வேலை செய்யாம போயிடும். அப்படி போனா பல 100 அடி உயரத்துல இருக்கிற இலைகளுக்கு தண்ணி எப்படி செல்லும்? அவைகளால் தொடர்ந்து தங்களுக்கு தேவையான உணவையும் நீரையும் பெற முடியுமா? இது இந்த பூமியோட எதிர்காலம் குறித்த ஒரு மிகப்பெரிய கேள்வி. நிஜமாவே ஒரு இதயம் இல்லாத மரத்தோட உள்ள நடக்கிற இந்த மாபெரும் உயிரோட்டம் காத்துல ஏற்படுற ஒரு சின்ன மாற்றத்தால கூட எவ்வளவு பாதிக்கப்படும் அப்படிங்கிற இந்த கேள்வியை நம்மள ரொம்பவே சிந்திக்க வைக்குது. ஆமா, கண்டிப்பா. இந்த சிந்தனையோடு இன்றைய தேடலை நிறைவு செய்வோம். தொடர்ந்து சிந்திப்போம். உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான தேடல் உங்களுக்கு ஒரு புதிய பார்வை அளித்திருக்கும்னு நம்புறோம்.